உடல் பெற்ற ஆத்மாக்களின் சிறந்தவனை எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை அதிபூத எனப்படும். சூரியன் சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதைவ எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மா வீட்டிற்கும் பரமபுருஷனாகிய நான் அதிகச்ச அதாவது ஜாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் அதிபூதம் விஸ்வரூபாவ புருஷாதிவைதம் அதிஜோகம் ஏவத்ர தேக தேக புருதாம்பர. அதாவது ஜட இயற்கையை தொடர்ந்து மாறிக்கொண்டுள்ளது. ஜட உடல்கள் பொதுவாக 6 நிலைகளை கடக்கின்றன. பிறக்கின்றது, வளர்க்கின்றன, சிறிது காலம் வாழ்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, தளர்கின்றன, பின்னர் அழிகின்றன. இத்தகு ஜட இயற்கை அதிபூத எனப்படும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆக்கப்பட்டு மற்றொரு நிலையில் இது அளிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களையும் அவர்களது பல்வேறு கிரகங்களையும் உள்ளடக்கிய பரமபுருஷரின் விஸ்வரூபம் அதிதெய்வத எனப்படுகிறது. பகவான் கிருஷ்ணனின் விரிவங்கமான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் இணைந்து உடலில் வசிக்கின்றன. அதியஜ்ஞ என்று அறியப்படும் பரமாத்மா இதயத்தில் வீட்டுள்ளார். இந்த ஸ்லோகத்தின் கருத்தில் ஏவ எனும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் பரமாத்மா தன்னிடமிருந்து வேறானவர் அல்ல என்பதை பகவான் இச்சொல்லின் மூலம் வலியுறுத்துகிறார். பரமாத்மாவின் உருவில் தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமர்ந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஆத்மாவின் செயல்களுக்கு சாட்சியாகவும் அதன் பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆதாரமாகவும் விளங்குகின்றனர். சுதந்திரமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பை தனிப்பட்ட ஆத்மாவுக்கு வழங்கும் பரமாத்மா அவனது செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகின்றனர். பரமபுருஷனின் இத்தகு பல்வேறு தோற்றங்களின் செயல்களிலும் அனைத்தும் இறைவன் திவ்யமான தொட்டில் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனுக்கே தாமாகவே தெளிவாகின்றன. பரமபுருஷரை அவரது பரமாத்மா ரூபாவில் அணுக இயலாது. அதனுடைய ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி. அதிதைவத என்று அறியப்படும் விஸ்வரூபத்தை தியானிக்கின்றான். கால்கள் கீழ்நிலை கிரகங்களையும் கண்கள் சூரிய சந்திரர்களாகவும் தலை மேலோங்களாகவும் கருதப்படுகிறது. விஸ்வரூபத்தை அதாவது விராட புருஷரை தியானிக்குமாறு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அறிவுறுத்தப்படுகின்றான்.